ரொம்ப திறமையான நடிகர். எனக்கே அதெல்லாம் நான் ஏன் ஒர்க் பண்ணணும்னு கேட்கலன்னா, அவங்களாம் நிறைய பயங்கரமா நடிக்க சொல்லுவாங்க. நமக்கு அவ்வளோ வராது. நமக்கு ஓரளவுக்கு அப்படியே பண்ணிட்டு மொத்தமா ஒரு பேக்கேஜ் தான் நம்ம. ஆனா சூரியன்னா என்னை விட இன்னும் நல்லா நடிக்கக்கூடியவர். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டைரக்டர்ஸோட ஒரு ஒர்க் பண்ணணும். இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும். இன்னும் நிறைய மக்கள்கிட்ட போய் இன்னும் பெரிய பெரிய ஹீரோவா ரீச் ஆகிட்டே இருக்கணும். அவர் எனக்கு காமெடியன், ஹீரோ அப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது. என்னைக்குமே என் அண்ணன் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி, அவ்வளோதான். அண்ட் மீண்டும் ஒரு முறை பாலாசக்திவேல் சார், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா முருகதாஸ் சார் அன்னைக்கு சொன்னார், சார் நீங்கள் படம் பார்த்துட்டு போய் டியர் சார்ஸ்ன்னு போட்டு டைரக்டர்ஸ் குரூப்பில் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜ் போட்டாங்க. அண்ட் லிங்குசாமி சார் படம் பார்த்துட்டு ஒரு பைட் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ கொடுத்துட்டு இங்கே வந்து படத்தை பற்றி பேசுகிறாங்க. தேங்க்யூ சார். அண்ட் மணி சாருக்கு வந்து இவங்க வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. மணிரத்னம் சாருக்கு, சாரி நான் மணி சார்ன்னு சொல்லிட்டேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. மணிரத்னம் சாருக்கு வந்து வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க, நான் ஒரு படம் பார்த்தேன் சார்ன்னு சொல்லி, சாரும் நான் பார்க்குறேன்னு சொல்லி. ஸோ இவ்வளோ ஓன் பண்ணி பண்றாங்க. வெற்றி சாரும் அந்த மாதிரி எங்க பார்த்தாலுமே வினோத் முக்கியமான டைரக்டர், கொட்டுக்காளி படம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் மிஷ்கின் சார், எனக்கு தெரிஞ்சு நாங்க யாரும் எந்த கண்டென்ட்டும் இந்த படத்தை ப்ரமோட் பண்றதுக்கு இதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். 10 எபிசோடு யூடியூப்ல போடலாம், முடிஞ்சா நெட்ஃபிளிக்ஸ்லயோ அமேசான்லயோ ஒரு சீசனாவே ரிலீஸ் பண்ணலாம். மிஷ்கின் சாரும் கொட்டுக்காளி ஆடியோ லான்ச்சுன்ற பேர்ல எனக்கு தெரிஞ்சு அது கொட்டுக்காளியோட அதிக ஓடிடி ரைட்ஸ் போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அவ்வளோ கண்டென்ட். ஏன் அவங்களுக்கு இதுல எதுவுமே பெனிஃபிட் இல்லையே. ஆனா அதுதான் அவங்க சினிமா மேல வச்சிருக்க காதல். இதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த சினிமாவில் இயக்குனர்கள் ஆவது இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இருக்கட்டும். ஏன்னா இயக்குனர்கள் நீங்க ஒற்றுமையா இருந்து வித்தியாசமான படைப்புகளை கொடுத்தா தான் நாங்க ஹீரோஸோ ஸ்டார்ஸோ எல்லாமே. உங்கள்ட்ட இருந்து கிடைக்க சந்தோஷம். அண்ட் ரவிக்குமார் பிரதர், தேங்க்யூ. இதை நீங்க வந்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விதமா ஒலிம்பிக்கோட கம்பேர் பண்ணி சொன்னீங்க. தேங்க்யூ உங்களுக்கு. அண்ட் பத்திரிகையாளர்கள், நிச்சயமா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த படம் வசூல் செய்யறது விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வினோத் இந்த படத்தின் மூலமா அடுத்த கட்டத்துக்கு நகர்றது. ஏன்னா நான் பாக்குறது வினோத் தமிழ் சினிமாவோட ஒரு ப்ரைடு. எங்க தமிழ் சினிமால இருந்து எங்க கிட்ட ஒரு இயக்குனர் இருக்கான், அவன் வினோத் ராஜ், கொட்டுக்காளியோட வரான் அப்படின்றதான். ஆடியன்ஸ் படத்தை பாருங்க. நிறைய கருடனை மறந்துருங்க, விடுதலையை மறந்துருங்க, அது ரெண்டும் வேற வேற மாதிரியான படம். இது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நிச்சயம். இந்த வித்தியாசமான வார்த்தையை ரொம்ப நானே நிறைய பயன்படுத்திட்டேன் என்னுடைய படங்கள்லேயே. இது ஒரு வித்தியாசமான படம் அப்படிலாம். இது எந்த வித்தியாசமானதுன்னா, இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், அதான் சொல்ல தெரியுது. நம்ம இது வரைக்கும் போகாத ஏதாவது ஒரு தீம் பார்க்குக்கு போனோம், அது எப்படி இருக்குன்னே தெரியாம நம்ம போனோம்னா அது ஒரு அனுபவம் கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரியான அனுபவத்தை இது கொடுக்கும்னு நான் நம்புறேன். இதுக்குள்ள எல்லாமே பேசியிருக்காரு வினோத். எல்லா வகையான அரசியலும் பேசியிருக்காரு. ஆனா எதையும் கருத்தா திணிக்காம கதையோட்டத்துல கேரக்டர்ஸோட இயல்புலையே சொல்லியிருக்காரு. இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் கொட்டுக்காளி மாதிரி இன்னும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து நிறைய படைப்புகள் வரும். நிறைய இயக்குனரை உங்களுக்கு அடையாளப்படுத்த, நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரியால் நான் இல்லை. எனக்கு இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல, இங்க பாருங்க இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வேலைகளை அதுவும் நீங்க கொடுத்த இந்த ஆக்டர்ன்ற இந்த பொசிஷன்ல இருந்து இதை கரெக்டா யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வெற்றி அடைந்தால் இந்த மாதிரி முயற்சிகள் இன்னும் தொடரும். மீண்டும் மறுமுறை எல்லாருக்கும் நன்றி and love you all.